ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ சுவையான தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, நான்க்கு எல்லாத்துக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு சால்ட்டு, 2 ஸ்பூன் தயிர், கொஞ்சம் லெமன். இதை நல்லா கலரி விட்டுக்கணும். நல்லா கலக்கி 1/2 hour ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க. இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கலாங்க. முதல்ல நம்ம இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க. மசாலாவுக்கு கொஞ்சம் வெங்காயம், சின்ன சைஸ் 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின வெங்காயத்தை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, 2 பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி விழுதை நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். நம்ம ஃபஸ்ட்டே மேக்னேட் பண்ணும்போது கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கோம், அதனால் அளவாக மிளகாத்தூள் போட்டுக்கணும். அதே மாதிரி உப்பு நம்ம ஊற வைக்கும்போது ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம், நம்ம காரத்துக்கு உப்பு அளவாக நம்ம உப்பு போட்டுக்கணும். இப்போ மேக்னேஷன் பண்ணி வச்சுக்க சிக்கன் எடுத்து இதில் கொட்டி கலக்கி விடணும். இந்த ஸ்டேஜில் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு காரம் பத்தாமல் இருந்ததுன்னா அதை இப்போ போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா சிக்கனை வேக வைக்கலாங்க. மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும். இந்த சிக்கனை இப்போ மூடி போட்டு நல்லா 10 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். நல்லா வேக வைக்கணும். பாருங்கள், சுவையான தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சிக்கன்லாம் நல்லா வெந்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை நம்ம இப்படி தூவிக்கலாங்க. சுவையான சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சுங்க.